போன வாரத்தில நான் வந்து திண்டுக்கல் போயிருந்தேங்க. ஒரு சின்ன ஒரு பர்ச்சேசிங்காக போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பழைய இரும்பு கடையில வந்து இந்த ஒரு மெட்டீரியல் பார்த்தேன். சரிங்களா, இத பார்த்துட்டு நான் கொஞ்சம் மெட்டீரியல்லாம் இருந்தது போட போயிருந்தேன். அப்போ பார்க்குறப்ப இது இருந்தது. அவர்ட்ட கடைக்காரர்ட்ட கேட்டேன், "அண்ணா இது எனக்கு கொஞ்சம் தர முடியுமா?" அப்படி சொல்லி கேட்டேன். "பரவால்ல தம்பி எடுத்துட்டு போ. இதில என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சரிண்ணா இதுக்கு நான் எவ்வளோ குடுக்கணும்? அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். "இல்ல ஏதோ ஒண்ணு பார்த்து உன் கையில இருக்கிறத குடுத்துட்டு போப்பா" அப்படின்னாரு. பழைய இரும்ப போட்டுட்டு அவரு குடுத்திருந்தாரு. எனக்கு வந்து ஒரு ரூ. 500 பக்கம் இருந்தது. நான் இருந்துட்டு அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, கையில வந்து நான் ஒரு ரூ. 200 திருப்பி குடுத்துட்டேன். "சரிண்ணா நான் உள்ள நல்லா இருந்தது அப்படின்னா பரவால்ல. நான் இத யூஸ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே டோட்டலா ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, ஃபுல்லா அவ்வளோ ஒரு மைக்ரோ டஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு மைக்ரோ டஸ்ட்டு. இது வந்து சப்வூஃபர்ன்னு சொல்லி சப்வூஃபர் தான். இது 4 இன்ச்ல ஒரு சப்வூஃபரு. 2 பக்கம் இருந்தது. சரி நம்ம இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்றப்ப சப்வூஃபர் பேப்பர்லாம் எதுவுமே கிழியல. பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிவிக்கான ஒரு சப்வூஃபர். அப்ப வந்த மாடல்ல சைனா மாடல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேல டாப்ல. டிவிக்கு மேல பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைட்ல வந்து ஸ்பீக்கர் சரவுண்ட் அதாவது நம்ம லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கராகவும், இன்ஃபில்டா வந்து சப்வூஃபருமே வரும் டிவில. இது இது வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். சரி கழட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனா திருப்பி இதெல்லாம் ஓப்பன் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 20 ஸ்க்ரூ இருக்குங்க. அவ்வளோ ஒரு சேஃப்டியா பக்காவா போட்டு 20 ஸ்க்ரூவ போட்டு லாக் பண்ணி, அதே மாரி இண்டிவிஜுவலா பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில வர்ற ஏர் ஹோலுக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா ஏர் ஹோல் குடுத்து, பக்காவா ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சப்வூஃபருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த பாக்ஸ் வந்து கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் பக்காவா உங்களுக்கு வந்து அவுட்புட் பேஸ் எல்லாமே சூப்பரா வரும். இப்ப நான் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ண முடியல. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 ஓம்ஸ் அந்த சப்வூஃபர்ல அந்த சப்வூஃபர கழட்டினா தான் 2மே பிரியும் போல. அதனால பார்த்துக்கிட்டீங்கன்னா 2மே வந்து டோட்டலா பிரிச்சுட்டேன். உள்ள பார்த்துக்கிட்டீங்கன்னா நெறையா வச்சிருப்பாங்க. ஏதோ கிராஸ் ஓவர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா கம்பல்சரி இல்லங்க. 2 ஸ்பீக்கருமே டோட்டலா பேரலலா தான் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒனிடால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஓம்ஸ்ல 30 வாட்ஸ்ல வந்து 4 ஓம்ஸ்ல இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரஷ் வச்சு நீட்டா கிளீன் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் எடுத்துக்கிட்டேங்க. அந்த 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் குடுத்துட்டு ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வயர்லாம் எல்லாமே சீவி விட்டுட்டு எல்லாமே செக் பண்ணலாம். ஆனா அதில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரே ஒரு சப்வூஃபர் மட்டும் மேல இருந்த பேப்பர் மட்டும் கிழிஞ்சது. மத்த பேப்பர் அந்த ஒரு சப்வூஃபர்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போ அடாப்டர்ல ஆன் பண்ணிட்டு இப்போ டோட்டலா வந்து செக் பண்ணி பார்த்தேன். நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டா ரன் ஆகுதுங்க. ஒரு ரூ. 200 பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 4 ஓம்ஸ்ல வந்து அ சி 4 ஓம்ஸ்ல 30 வாட்ஸ்ல 2 சப்வூஃபர் கிடைச்சிருக்கு அப்படின்னா, எவ்வளோ பெரிய சந்தோஷம்னு பாருங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து இத பத்திலாம் தெரியாம நெறைய போய் வந்து பழைய இரும்பு கடையில போட்டுறாங்க. ஏதோ எதர்ச்சியா நம்ம கண்ல தட்டுப்பட்டுச்சு. ஆனா சூப்பரா இருக்கு. நீங்களும் முடிஞ்ச வரை பழைய இரும்பு கடையில போனீங்கன்னா, கிடைச்சதுன்னா எடுத்து யூஸ் பண்ணுங்க. பாய் மக்களே!